வெல்கம் டு இன்ஃபினிட்டி கிரிப்டோ தமிழ். இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் மார்க்கெட் டெஸ்ட்நெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் வெப்சைட் மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் இப்போ டெஸ்ட்நெட் மட்டும் விட்ருக்காங்க. ஸோ அதை அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஷியான் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அதை எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நீங்கள் சைன்இன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு உங்கள் இமெயில் ஐடி அப்புறம் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்ல அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கூகுள் சைன் அப் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் வித் கூகுள்னு இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இமெயில் போடுறதா இமெயில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி கூகுள் சைன்இன் பண்ணுறோம் கூகுள் சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய செகண்ட் இமெயிலில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். நான் ஏற்கனவே அக்கௌண்ட் கோசம் எனக்கு அப்படியே லாகின் உங்களுக்கு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் லோட் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு உள்ளே வந்துட்டு அலோன் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, உள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகி உள்ளே வந்துடும். ஸோ உள்ளே வந்தோடனே இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். மேலே உங்கள் மை அக்கௌண்ட் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி கெட் யூஎஸ்டிடி இந்த இருக்குங்களா பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஃபாஸ்ட்டு தான், யாரும் மெயின் யூஎஸ்டிடி இப்போ ஒரிஜினல் யூஎஸ்டிடி நினச்சிடாதீங்க. இது வெறும் டெஸ்ட்நெட் தான். இது ஒரு பேப்பர் கரன்சி மாதிரி, இதுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. ஸோ இந்த கெட் யூஎஸ்டிடின்றங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஎஸ்டிடி கொடுப்பாங்க, 100 யூஎஸ்டிடி கொடுப்பாங்க. இந்த ட்ரான்சாக்ஷன் சப்மிட் வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது லோட் ஆகும். லோட் ஆகி முடித்தோடனே உங்களுக்கு வந்துடுச்சு. இப்போ என்கிட்ட 75 இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 100 யூஎஸ்டிடி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் யூஎஸ்டிடி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 இது ஈவெண்ட் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மிஸ்டர் பேஸையே ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இப்போ வேறு நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்கேன் ஸ்டேட்டில். ஓகே, மிஸ்டர் பேஸை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அப்படி இப்போ என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க, மிஸ்டர் பிட் பை டிக்டாக் ஆன் ஆர் பிஃபோர் எண்ட் ஆஃப் த மார்ச்சுக்குள்ளே டிக்டாக்கை வந்து மிஸ்டர் பிட்ஸ் வாங்குவாரான்னு கேட்குறாங்க. ஸோ உங்கள்கிட்ட நீங்கள் வாங்குவார்னு நினச்சிங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. இல்லை வாங்க மாட்டான்னு நினச்சிங்கன்னா யாரா அவனுங்க முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏய் வீடியோ எடுக்க வரண்டாடே இருங்க, டெக்ஸ்டாக மூடு போட்டு அது ஓரத்தில் போயிடும். ஓகே, இப்போ ஓரத்தில் வந்து தொலையுது, அது வந்துட்டு போகுது. ஓகே, இப்போது வந்து மிஸ்டர் பேஸ் வாங்குவார்னு நினச்சிங்கன்னா இந்த மேலே பையின்ற ஆப்ஷனில் வச்சுட்டு வாங்குவாருண்டா எஸ்ன்னு கொடுங்க. வாங்க மாட்டார் மார்ச்சுக்குள்ளே ஒரு டிக்டாக்லாம் வாங்க மாட்டாருண்டா நோ கொடுங்க. நான் வந்து எப்படியும் டிக்டாக்லாம் விற்க மாட்டாங்க, வாங்க வாய்ப்பு இல்லை. ஸோ எவ்வளோக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, பெட்டு கட்டுற மாதிரி தான். ஒரு 10 யூஎஸ்டிக்கு பெட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிக்டாக்கை வந்து அது மார்ச்சுக்குள்ளே வாங்க மாட்டார்னு சொல்லி நம்ம 10க்கு வந்து ஒரு ஷேர் வாங்குகிறோம். இந்த பையின்ட கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபார்ம் ஆக்ஷன் கொடுங்க. ஓகே, இந்த கீழே லோட் ஆகுது பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் சப்மிட் வெயிட். ஓகே, ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ என்கிட்ட 75 இருந்துச்சு, இப்போ $165 $10 வந்து டிக்டாக்கை வாங்க மாட்டான்னு பெட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி கீழே ஆட் லிக்விடிட்டின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஆட் லிக்விடிட்டின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் போடணும்னு நினைக்கிறீங்க அவ்வளோ அமௌண்ட் லிக்விடிட்டியாக போட்டு வைங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் கிடைக்கும். நான் இதையும் ஒரு $10க்கு லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கிறோம். இருக்க எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ லிக்விடிட்டி ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரிமூவ் லிக்விடிட்டி கொடுத்து ஒரு 50% வித்ட்ரா பண்ணிடுவோம். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. $10 போட்டால் 50% $5 நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ அதை வித்ட்ரா பண்ணிடுவோம். ஆட் லிக்விடிட்டி ஆட் பண்ணிக்கோங்க, ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டெய்லி பண்ணுங்கள், உங்களுக்கு நிறையா பாயிண்ட் ஏறும். அது பாயிண்ட் எப்படி அதை கிளைம் பண்ணுங்க. இப்போ இது வந்து செல் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், நம்ம வாங்கின ஷேரை செல்லும் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்ன்ற ஆப்ஷன் நம்ம ஷேரே வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ன்ற ஆப்ஷன் நான் வந்து நோன்னு தான் கொடுத்தேன். ஸோ நோவில் என்கிட்ட 37 ஷேர் இருக்குது. அதில் ஒரு 25% ஷேரை வந்து நான் செல் பண்ணிக்கிறேன். இருக்க எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணிடுங்க.
ஓகே, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரிக்க நிறையா ப்ரெடிக்ஷன் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெடிக்ஷனில் நீங்கள் பெட் பண்ணுறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு மொத்தமே 3 ப்ரெடிக்ஷன் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எவ்ரிடே செக் பண்ணி பாருங்கள், எதுவும் புதுசாக ப்ரெடிக்ஷன் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி வரலாட்டி சும்மா ஒரு லிக்விடிட்டி ஆட் பண்ணுங்கள். எதாவது இருக்கிறதுலே ஏதாச்சும் ஒன்றில் பெட் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ டெய்லி இது வந்து பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது புது ப்ரெடிக்ஷன் வந்தால் அதை கூட பண்ணிடுங்க. அப்படி வரலாட்டியும் பழைய ப்ரெடிக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று சும்மா வாங்கி விற்றுருங்க. லிக்விடிட்டி ஆட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிறையா ப்ரெடிக்ஷன் இருக்குங்க. அடுத்தது என்னது, வில் ட்ரம்ப் கெட் $120 பிஃபோர் பிப்ரவரிக்குள்ளே ட்ரம்ப் டோக்கன் வந்து $120 தொடுமான்றாங்க. என்ன கேட்டால் வாய்ப்பே இல்லை. அதே நீங்கள் நோ கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸ்சேனா இவங்களோட டோக்கன் $5 ரீச் பண்ணுமான்னு ஜனவரி எண்டுக்குள்ளே ரீச் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இந்த டோக்கன் வந்து ஏற்கனவே லைவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க இந்த டோக்கன் வந்து எக்ஸினா டோக்கன் வந்து $5 ஜனவரிக்குள்ளே ரீச் பண்ணுவான்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் பெட் பண்ணிங்க. சும்மா எதையாச்சும் பெட் பண்ணுங்கள். எதுனா ஒரிஜினல் அமௌண்ட் யார் யூஸ் பண்ண போகிறோம், அப்புறம் ஃபாஸ்ட்டு தான், டெஸ்ட் நெட்டு மணி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறையா பாயிண்ட். இப்போ வந்து மை அக்கௌண்ட்டு கிளிக் பண்ணிட்டு இன்சென்டிவ்னு இருக்கும். இந்த இன்சென்டிவ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்னு காட்டும். ஸோ இன்சென்டிவ் ஓகே, இப்போ என்கிட்ட மொத்தம் 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் ட்ரம்ப்பு நினச்சி இது மிஸ்டர் பீஸ்லேயும் வந்து நான் 4 வாட்டி ஷேர் வாங்கி ஷேரை செல் பண்ணி யூஸ் பண்ணிக்க. ஸோ அதனால் ஒவ்வொரு இங்கே பை பண்ணுறதுக்கும் செல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு 10 பாயிண்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட் கெயின் பண்ணணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஏற்றா பிடிக்கும். ஸோ இதான் அவ்வளோக்கு வீடியோ. ஸோ முடிஞ்சவங்க டெய்லி பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற டெஸ்ட் நெட்லாம் இருக்குது. வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போட ட்ரை பண்ணுறேன். மொபைலில் அவ்வளோவா பண்ண முடியாது, பண்ண முடிஞ்ச வரைக்கும் நான் போடுறேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், போடுவோம். நிறையா பெரிய டெஸ்ட் நெட் மேங்கோலாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் எப்படி பண்ணுறது, மொபைல்லே கூட பண்ணலாம். இப்போ அதுக்கு ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ வேணும்னா சொல்லுங்கள், வீடியோ போடலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த வீடியோ. உங்களை அடுத்த வீடியோவில் பாதிக்கிறேன். பை.